ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் டு ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 28ஆம் தேதி வந்த ஒரு இந்து எடிட்டோரியல் இருந்து ஒரு எடிட்டோரியல் பார்க்க போகிறோம். எந்த எடிட்டோரியல் அப்படின்னா, ஸோ ஃபிஷரிஸ் ரிலேட்டடாக தமிழக மீனவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரிலேட்டடான ஒரு எடிட்டோரியல் வந்தது. ஸோ அதை தான் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு உங்களோட கமெண்ட்டுகளை எங்களுக்கு தெரிவிங்க, உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க, ஓகேவா? ஸோ நேற்று போட்ட வீடியோக்கு ஒரு 4 மாணவிகள், ஓகேவா, 4 மாணவிகள் வந்து சார் இதை கன்டினியூ பண்ணுங்க ப்ரோ, இதை கன்டினியூ பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நான் அதை கன்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம வந்து பிப்ரவரியிலேருந்து இந்த வீடியோ கொடுத்துட்ருக்கோம், இது எடிட்டோரியல். ஸோ ஸ்டார்டிங்கில் பேக்கப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த எடிட்டோரியலை எப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் மந்த் தான் அதை ஆட் பண்ணோம், சரியா? ஸோ அதனால் கன்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். அதனால் இன்னும் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிளேலிஸ்ட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க, எஸ்எஸ்சி பேங்கிங்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க, ஸோ டிஎன்பிஎஸ்சியும் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? சரி, இது என்ன ஃப்ரீ இந்து வெப்காஸ்ட் பிடிஎஃப் அப்படின்னா, இந்த நாளில் நம்ம எத்தனை வெப்காஸ்ட் பார்க்க போகிறோம்? ஸோ ஒரு 10 வெப்காஸ்ட் பார்ப்போம். அதை தாண்டி இந்த எடிட்டோரியலில், இந்த பர்டிகுலர் எடிட்டோரியலில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்வேன். ஸோ மீனிங் சொல்வேன், தமிழ் மீனிங் சொல்லுவேன், ஸோ மேபி சினானிம் நான் சொல்வேன். ஸோ இன்னொரு எடிட்டோரியல் இருக்கும்ல, அப்போ அதுலேருந்து வேர்ட்ஸ் கற்றுக்கணும்ல, அதில் என்னென்ன புது வேர்டு இருக்குன்னு பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு தான் இந்த ஃப்ரீ பிடிஎஃப். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு 40 வெப்காஸ்ட் இருக்கும்பா, ஓகேவா? ஒரு 40 வெப்காஸ்ட் வித் தமிழ் மீனிங், சினானிம், ஆண்டனிம், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே கொடுத்து அது ஒரு எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள் இருக்காது, பிடிஎஃப்ல எக்ஸாம்பிள் இருக்காது, சரி. ஸோ எல்லாமே அதில் கொடுத்துருப்போம். யூஸ் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி படிங்க. வரப்போகிற எக்ஸாமை நல்லா எழுதுங்க, இங்கிலீஷ் எக்ஸாம், சரியா? சரி, நம்ம யூடியூப் சேனலில் அது மாதிரி இங்கிலீஷ் கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். நீங்கள் யூடியூப் இங்கிலீஷுக்குன்னு தனியாக கிராமர், ஸோ கிராமருக்கு ஏ டு இசட் எல்லா டாபிக் வைக்கிற மாதிரி, ஸோ கேட்வே ஃபார் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நீங்கள் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போட போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். இதை தாண்டி நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பிளேலிஸ்ட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, 1 இயர் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நெட் டேமேஜ் ஆன் ஃபிஷரிஸ் டிஸ்பியூட் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ ஃபிஷரிஸ் மீனவர்களுக்கு இடையான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ டிஸ்பியூட் அப்படின்னா பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? ஸோ இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்கா நடுவில் இருக்க பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறாங்க. இந்தியாஸ் ஃபிஷர் ஃபோக் மஸ்ட் பி வீண்ட் அவே ஃப்ரம் பாட்டம் ட்ராலிங் அப்படின்றாங்க. இதில் நிறைய அர்த்தம் இருக்குமா இந்த லைனில். ஸோ நம்ம இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு வார்த்தைக்கும் நம்மளுக்கு அர்த்தம் தெரியணும். ஸோ வீண்ட் அப்படின்றது டு மேக் ஸ்டாப் டூயிங் ஆர் யூசிங், ஓகேவா? ஒரு விஷயத்த நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதை வந்து நிறுத்துறதுக்கு தான் நம்ம வந்து வீண்ட் அவே அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா பாட்டம்னா கீழே அப்படின்னு நமக்கு தெரியும், சரியா? அண்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ட்ராலிங் அப்படின்றது, ஸோ வெறும் ட்ராலிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இழுத்தல் அப்படின்னு சொல்லலாம், சரியா? இழுத்தல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இழுத்தல் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நம்ம அதை இழுத்துட்டு போவோம்ல, ஸோ அதை தான் நம்ம வந்து ட்ராலர் இல்லை ட்ராலிங் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல ஏன் பாட்டம் ட்ராலிங் அப்படின்னு சொல்கிறாங்க? ஸோ நம்மளோட பாட்டம் ட்ராலிங்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ பாட்டம் ட்ராலிங் அப்படின்னா ஃபிஷிங் மெத்தட் தட் யூசஸ் towed nets to catch fish and other marine species living on or close to the seabed. ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ வந்து மீன் பிடிக்க போவாங்க, ஒரு போட்டில் மீன் பிடிக்க போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் கடல் மட்டம் அப்படின்னு வைங்க. இது மேலே தண்ணீர் இருக்குது, இதில் தான் மீன்லாம் இருக்கும், கரெக்டாக? இதில் தான் மீன் இருக்கும். மேலே சி சர்ஃபேஸில் போட் இருக்கும். இந்த போட்டை இவங்க வலை போட்டால் இந்த இடத்துல இருக்க மீனை தான் பிடிக்கணுமே தவிர என்ன பண்ணுவாங்க, இந்த பெட் வரைக்கும் இந்த மீனை போட்டுருவாங்க, இந்த வலையை போட்டுருவாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், மெரைன் ஸ்பீசிஸ் எல்லாமே நம்ம மீன் வந்து நம்ம சாப்பிடலாம். ஸோ மெரைன் ஸ்பீசிஸ் வந்து மேக்ஸிமம் சில விஷயங்கள் நம்மளால சாப்பிடவே முடியாது, சில விஷமா கூட இருக்கும்ல. ஸோ அந்த ஒரு டைவர்சிட்டியுமே இது அழிக்கும். எது? இந்த பாட்டம் ட்ராலிங் அப்படின்ற ஒரு மெத்தட். ஸோ பாட்டம் ட்ராலிங் அப்படின்றது சீபெட்ல இருந்து கீழே இருந்து மீனை பிடிக்கிறது தான். ஸோ அப்படியே வழிச்சு எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதுதான் சீபெட்ல இருந்து வழிச்சு எடுக்கிறது தான் நம்ம பாட்டம் ட்ராலிங். இந்த விஷயத்த இந்திய மீனவர்கள் நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 2 to 3 இயர்ஸ் பிஃபோர் நான் பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம்ல என்னோட சொந்த ஊர் வந்து கடலூர், சரியா? ஸோ கண்டிப்பாக கடலூர் அப்படின்னாலே கடல் ரிலேட்டடான ஒரு ஊர். ஸோ எட்ட இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ பக்கத்தில் இருக்கவங்க தெரியும். கடலூர் அப்படின்றது கடலூரில் சில்வர் பீச் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அப்போ எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. என்ன போராட்டம் அப்படின்னா சுருக்கு வலைக்கு வந்து போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுருக்கு வலையை வந்து பேன் பண்ணிட்டாங்க எங்க, நம்ம ஊர் சைட்லாம். ஸோ நம்ம ஊர்
கடல்ல மீன் பிடிக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல எல்லாமே சுருக்கு வலைய புடிச்சுட்டாங்க. தடை பண்ணிட்டாங்க. அதுக்கு வந்து அப்போஸ் பண்ணி எல்லாரும் வந்து போராட்டம் நடத்தாதான் அந்த ஏரியா ஃபுல்லாவே ஒரே பரபரப்பா இருந்தது. அந்த மீனவ கிராமங்கள் ஃபுல்லாவே பரபரப்பா இருந்தது. ஸோ இது இது ரிலேட்டடா தான். ஸோ சுருக்கு வலையெல்லாம் என்ன அப்படின்னு நான் ஒருத்தர்ட்ட கேட்கும்பொழுது, நண்பர்ட்ட கேட்கும்போது அவர் தான் சொன்னாரு. ஸோ சுருக்கு வலை அப்படின்றது மொத்தமா எல்லாத்தையுமே வாரிட்டு வந்துரும்பா கடல்ல இருந்து அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த அந்த டைம்லயே இப்போ நம்ம இந்தியாவுல ஸோ அதுக்குரிய பேன் போட்டு தான் வச்சிருக்காங்க அப்படின்னா. கரெக்ட் தானே? ஸோ அது வந்து தமிழ்ல வந்து சுருக்கு வலை அந்த டைம்ல சொல்றாங்க. சரி, ஓகே, நம்ம அப்படியே ஆரம்பிப்போம். The resumption of fishing of India's eastern coast, including the Park Bay, after the annual 61-day ban on fishing. ஓகேவா? ஸோ ரிசம்ஷன் பண்ணியிருக்காங்க, திரும்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 61 நாள் மீன்பிடி தடை காலம் விதிப்பாங்க. ஸோ இந்தியாவில் ஃபுல்லாகவே 61 நாள் மீன்பிடி தடை காலம் விதிப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, ஸோ மீன் வந்து இனப்பெருக்கம் பண்ணுறதுக்காக தான் இந்த தடை காலம். சரியா? ஸோ இந்த டைமில், அதாவது இந்த ஏப்ரல் மே இந்த டைமில் வந்து மீன்கள் வந்து அதிகமாக குஞ்சு பொரிச்சு இனப்பெருக்கம் அதிகமாக பண்ணும். ஸோ அதுக்காக இந்த மீன்பிடி தடை காலம் அப்படின்றத எவ்ரி இயர் வந்து நம்மளோட கவர்மெண்ட் அமெண்ட் பண்ணிட்டு வருது. as led to the death of the sailor from the ஸ்ரீலங்கன் நேவி அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்கு, இந்த திருப்பி பிடிக்க ஆரம்பிச்சதால ஒரு ஸ்ரீலங்கன் நேவில ஒரு செயலர் இறந்துட்டாரு அப்படின்றாங்க. ஸோ ஏன் இறந்துட்டாரு அப்படின்னு பார்ப்போமா. இந்த ஸ்ரீலங்கன் நேவி has carried out a operation on June 25th. ஸோ 25ஆம் தேதி, ஜூன் 25ஆம் தேதி ஒரு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. மார்னிங் டு சேஸ் அவே கிளஸ்டர் ஆஃப் இந்தியன் போச்சிங் ட்ராவலர்ஸ். ஓகேவா? ட்ராவலர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ போச்சிங் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், வேட்டையாடுதல். ஸோ மீன்களை கூட வேட்டையாடுதல் அப்படின்ற ஒரு நேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஸோ இது எந்த அளவுக்கு நம்மளோட மெரைன் டைவர்சிட்டியை பாதிக்கும் அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க இதில். ஸோ போச்சிங் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணதை வச்சு இந்த பாட்டம் ட்ராலிங் அப்படின்ற மெத்தட் எவ்வளோ ரொம்ப மோசமானது அப்படின்ற மீன் பண்ணுறாங்க. இன் ஸ்ரீலங்கன் வாட்டர், சரியா? ஸோ ஸ்ரீலங்காவோட ஏரியா, அவங்களோட இது இருக்கும்ல, அவங்களோட லொக்கேஷன்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துல எந்த லொக்கேஷன் அப்படின்னா கண் கண் கேசன் துறை அப்படின்ற ஒரு இடத்துல தான், நியர் ஜாஃப்னா. ஸோ ஜாஃப்னா கிட்டே போயிட்டு அவங்க மீன் பிடிச்சிருக்காங்க. ஸோ எப்படின்னா பாட்டம் ட்ராலிங் மெத்தடில் மீன் பிடிச்சிருக்காங்க. ட்ராலர் வெசல் வாஸ் இம்பவுண்டட் அண்ட் 10 ஃபிஷர்மேன் அப்ரஹெண்டட். ஸோ அப்ரஹெண்ட் அப்படின்றது கைது பண்ணது. ஸோ சிறை பண்ணிட்டாங்க, சிறை பிடிச்சிட்டாங்க. 10 பேர் சிறை பிடிச்சிட்டாங்க. அதில் 8 பேர் வந்து தமிழ்நாடு, ஓகேவா? அண்ட் ரெஸ்ட் ஃப்ரம் தி ஆந்திர பிரதேஷ். 2 பேர் வந்து ஆந்திர பிரதேஷ் அப்படின்றாங்க. தேர் வேர் ஹவ் பீன் செவரல் கேசஸ் ஆஃப் இந்தியன் ஃபிஷர்மேன் டையிங் டூ. சரியா? ஸோ அவங்க சைடு மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது, நம்மளோட இந்திய மீனவர்களும் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது உண்மை, நிறைய மீனவர்கள் இறந்துட்டு தான் இருக்காங்க. திடீர்னு சுட்டுறாங்க, இல்லைனா வந்து அவங்கள கைது பண்ணிட்டு போயிடுறாங்க, இல்லைனா அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி நியூஸ்மே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகேவா? இந்த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின் ஸ்டார்ட் த இன்டர்வென்ஷன். ஸோ இன்டர்வென்ஷன் அப்படின்றது என்ன? ஸோ இன்டர்வென்ஷன் அப்படின்றது நம்ம அந்த நடுவில் குறுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து சமாதானப்படுத்த போகிறோம். இன்டர்வென்ஷன் ஆகுது. ஸோ அவரோட குறுக்கீடு இருக்கணும். யாரோட குறுக்கீடு? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் இன் ரிலீசிங் தி வெசல் அண்ட் மேன். ஓகேவா? ஸோ அவர் வந்து அதில் தலையிட்டு அந்த அந்த கைது செய்யப்பட்ட மக்களையும் அந்த வெசலையுமே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன் இஸ் ரிப்ளே சென்ட் டு தி சீஃப் மினிஸ்டர் ஆன் தி Thursday, மிஸ்டர் ஜெய்சங்கர் said the Indian High Commission had been seeking the early release of the 34 fishermen in judicial remand and 6 other who are serving the sentences அப்படின்னாங்க. ஸோ 34 பேர் ரிலீஸ் பண்ணணும். அதே மாதிரி 6 பேர் வந்து சென்டென்ஸ், அதாவது ஜெயிலில் போட்டாங்க, அவங்களுமே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். திஸ் இஸ் அ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் 2 countries டு ரிவைவ் தி நெகோசியேஷன் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக? நெகோசியேஷன் ப்ராசஸ்க்காக, எக்ஸ்க்ளூசிவ்லி டு டீல் வித் த ஃபிஷரிஸ் டிஸ்பியூட் விச் பிகம் அக்ரிவேட்டட் இன் தி வேக் ஆஃப் தி 1974 அண்ட் 1976. ஸோ இந்த ஃபிஷரிஸ் ப்ராப்ளம் எந்த இயர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா 1974லேருந்து 1976லேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பைலேட்டரல் அக்ரிமெண்ட்ஸ் டு டிமார்கேட். ஸோ அப்படின்றாங்க. ஸோ டிமார்கேட் அப்படின்றது என்ன? டிஃபைனிங் தி பவுண்டரிஸ். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன், அவங்களோட எல்லைகளை வகுக்கிறாங்க. ஸோ டிமார்கேட் அப்படின்றது எல்லைகளை வகுக்குது. ஸோ டிஃபைனிங் தி பவுண்டரிஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக இங்கிலீஷில் சொல்லிடுறேன். ஸோ இங்கிலீஷ் வார்த்தையை நான் இங்கிலீஷில் சொன்னால் தான் உங்களுக்கு புரியுது. நிறைய மாணவர்களுக்கு டெலகிராமில் வந்து சொல்கிறீங்க, சார் நீங்கள் தமிழில் சொல்கிறது தூய தமிழாக இருக்குது சார், எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடா பாவீங்களா, தமிழில் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதனால் நான் வந்து இங்கிலீஷ்லேயே சொல்லிடுறேன். ஸோ டிஃபைனிங் தி பவுண்டரிஸ். ஸோ 2 கண்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட எல்லைகளை பிரித்து எடுக்கிறது தான். ஸோ டிமார்கேட் தேர் மேரிடைம் பவுண்டரிஸ் லைன்ஸ். ஸோ அந்த டைமில் அவங்க வந்து அவங்களோட கடல் நிலப்பரப்பை
டிஃபைன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மிஸ்டர் ஸ்டாலின் ஹஸ் டன் வெல் டு ரிமைண்ட் மிஸ்டர் ஜெய்சங்கர் டு கன்வென். ஸோ கன்வென் அப்படின்றது அசம்பிள், ஓகேவா, கூட்டுறது. எல்லாருமே வேற இடத்துல இருக்காங்க அப்படின்னா கூட்டுறது, சரியா? ஸோ அசம்பிள் அ மீட்டிங் ஆஃப் ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் லாஸ்ட் ஹெல்ட் ஓவர் 2 years ago. ஸோ இந்த ஒரு மீட்டிங், இந்த மாதிரி ஒரு மீட்டிங் எது இந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக எப்போ நடந்தது? 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்றாங்க. த ஆக்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஃபிஷர்மேன் கிராசிங் தி இன்டர்நேஷனல் மேரிடைம் பவுண்டரி லைன் ஆர் கிளியர்லி இல்லீகல், ஓகேவா? ஸோ இந்தியன் ஃபிஷர்மேன் வந்து இன்டர்நேஷனல் மேரிடைமை கிராஸ் பண்றது கண்டிப்பா இல்லீகல் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபேக்டர்ஸ் ரிலேட்டிங் டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் cannot be delinked from the importance of the preservation of the marine ecosystem. ஸோ மெரைன் எக்கோசிஸ்டமே அவங்க பாதுகாக்கணும், ஸோ ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. கிராஜுவல் ரிப்ளேஸ்மெண்ட் ஆஃப் பாட்டம் ட்ராலர்ஸ் பீங் யூஸ்டு பை தி தமிழ்நாடு ஃபிஷர்மன் இஸ் அ மஸ்ட், பட் ஃபிஷர் ஃபோக்ஸ் ரெக்வயர் டைம் டு ப்ரிப்பேர் ஃபார் டைவர்சிஃபிகேஷன், ஓகேவா? ஸோ அவங்க இருந்தாலுமே அவங்க வேற ஒரு மாற்று வழியை தேர்ந்தெடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்றாங்க. டீப் சி ஃபிஷிங், மரைன் கேஜ் ஃபார்மிங் அண்ட் சீவீட் கல்டிவேஷன் ப்ராசஸிங் அண்ட் சீ ரன்ச்சிங் அப்படின்னா. ஸோ வாட் இஸ் மீன் ரன்ச்சிங்? ரன்ச்சிங் அப்படின்றது பண்ணை, ஓகேவா? நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த இடத்துல அந்த இடத்துல பண்ணை இருக்கு, போங்க நம்ம ஊர் பக்கம் போனால் அந்த இடத்துல பண்ணை இருக்கு, கோழி பண்ணை இருக்கு அப்படின்வாங்க, ஸோ ஆட்டு பண்ணை இருக்குன்னுவாங்க, மீன் பண்ணை இருக்குன்னுவாங்க. ஆனால் நம்மளுக்கு பண்ணைக்கு இது வரைக்கும் இங்கிலீஷ் மீனிங்கே தெரியாது, கரெக்டா? ஸோ பண்ணைக்கு இங்கிலீஷ் மீனிங் என்ன அப்படின்னா ரேஞ்சிங் அப்படின்றதான் பண்ணை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றாங்க? கடல் பண்ணையை பற்றி பேசுறாங்க. த எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் த டீப் சி ஃபிஷிங் ப்ராஜெக்ட் பீங் எக்ஸிக்யூட்டட் பை தி யூனியன் அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட், ஓகேவா? என்னதான் டீப் சி ஃபிஷிங் ப்ராஜெக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ணாலும் ஆர் கிளியர் அண்ட் கன்க்ளூட் தட் ஆர் ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்ஸ், ஓகேவா? ஸோ டீப் சி ஃபிஷிங் ப்ராஜெக்ட்டுமே ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆஃப்டர் நியர்லி 7 years of implementation, only 61 deep sea fishing vessels have been handed over to the beneficiaries, ஓகேவா? சரி, இந்த ஃபர்ஸ்ட் எப்போ கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டீப் சி ஃபிஷிங் வெசல்ஸ் எந்த மாநிலத்தில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, பாப்போம் யார் சொல்றாங்கன்னு. ஸோ இது நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் பண்ணுவீங்க. பாப்போம் எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ பெனிஃபிஷரிஸ் வித் 19 மோர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்னும் 61 கொடுத்துருக்காங்க, 19 இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் வுட் பி தாட்ஃபுல் இஃப் த யூனியன் கவர்மெண்ட் கிளப்ஸ் தி ப்ராஜெக்ட் வித் ஆல் இந்தியன் ப்ரோக்ராம் வேர் த யூனிட் காஸ்ட் ஆஃப் அ டீப் சி ஃபிஷிங் வெசல் இஸ் 40 lakh a year at least to get better response even at this stage, ஓகேவா? ஸோ 40 லட்சத்துக்கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. த யூனிட் காஸ்ட் ஆஃப் டிசி ஃபிஷிங் அண்டர் த சென்ட்ரல் ஸ்டேட் ப்ராஜெக்ட் இஸ் 80 lakh அப்படின்றாங்க, ஓகேவா? ஸோ அதே டீப் சி ஃபிஷிங் வெசல் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ப்ராஜெக்ட்ல வந்து 80 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நியூ டெல்லி அண்ட் கொலம்போ கேன் டைவர்ஸ் அடிஷனல் ஸ்கீம்ஸ் டு ஹெல்ப் நார்த்தன் ப்ராவின்ஸ் ஆஃப் ஃபிஷர்மன்ஸ் ஈவன் மோர். ஸோ நார்த்தன் ப்ராவின்ஸ் வடக்கில் இருக்கிறவங்களுக்கும் யார் நியூ டெல்லியும் கொலம்போவும் சேர்ந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் தட் two countries representatives of the fishing community and officials from Tamil Nadu and northern province should meet soon to find a way out of the dispute. ஸோ என்னதான் இருந்தாலுமே அந்தந்த மாநிலத்தோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், ஃபிஷிங் கம்யூனிட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு இந்த விஷயத்தை சரி பண்ணணும், இந்த இந்த ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நிறைய பிரச்சனைகள் இந்த மீனவ சமுதாயத்தை நோக்கி நிறைய பிரச்சனைகள் தான் இருக்கு. அதுவும் நம்ம தமிழ்நாடு மீனவர்கள்லாம் சொல்ல தேவையில்ல. அது மாதிரி வந்து குஜராத் சைடுனா அந்த குஜராத் வந்து அந்த சைடு, ஓகேவா, அவங்க அந்த சைடு கூட பிரச்சனை பண்றாங்க. அதுவே நம்ம தமிழ்நாடு அப்படின்னா நம்ம வந்து இலங்கை கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்மளோட சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பிரச்சனைகளை சரி பண்ணணும். அதே மாதிரி வந்து இந்த சீவேடு இந்த கண்டிப்பாக இந்த பாட்டம் ட்ராலிங் அப்படின்ற ஒரு மெத்தடை நம்மளோட ஃபிஷர்ஸ் மேனுமே ஸோ அவங்களுமே அதை யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் மெரைன் டைவர்சிட்டி அப்படின்றது கண்டிப்பாக அழிஞ்சிரும், ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த யூடியூப்ல போயிட்டு இந்த பாட்டம் ட்ராலிங் அப்படின்னு நீங்கள் சும்மா வீடியோ போட்டு பாருங்க, அவ்வளோ மீன் அள்ளுவாங்க. நம்மளுக்கு பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கும், என்னடா இது கடல்ல இருக்க எல்லா மீனையும் அள்ளிட்டு போறீங்களாடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப மோசமா இருக்கும். நீங்க யூடியூப்ல போட்டு சர்ச் பண்ணி பாருங்க, ரொம்ப மோசமா இருக்கும் அந்த வீடியோஸ்லாம், ஓகேவா? சரி, நம்ம அப்படியே வெக்காப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் நம்மளோட ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா டிஸ்பியூட் அப்படின்றது சர்ச்சை அப்படின்றாங்க. ஸோ சினானிம் வந்து டிபேட், ஆன்டனிம் வந்து அக்ரிமெண்ட். இதோட பார்ட்ஸ் வந்து நவுன், ஓகேவா? த வாஸ் அன் ஹீட்டட் டிஸ்பியூட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி லைன் பிட்வீன் தி நைபர்ஸ், ஓகேவா? ஸோ ரெண்டு நைபர்ஸ் கிட்ட ப்ராப்பர்ட்டி லைன் தொடர்பாக ரொம்ப ஒரு பயங்கரமான டிஸ்பியூட் இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா வீண்ட். வீண்ட் அப்படின்றது பப்பு. சரி, ஓகே, தமிழ் மீனிங் தேவையில்ல, அப்போசிட், ஓகேவா? ஸோ தமிழ் மீனிங் தப்பா வந்திருக்கு, இதை விட்டுருங்க. வீண்ட் அப்படின்றது அப்போசிட். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து எதிர்க்கிறது தான் வீண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஷி வீண்ட் அ பேபி ஆஃப் அ பிரெஸ்ட் மில்க் அண்ட் ஆன் டு தி சாலிட் ஃபுட்ஸ். அந்த குழந்தைக்கு அவ வந்து தாய்ப்பால் கொடுக்காம சாலிட் ஃபுட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ தாய்ப்பால் கொடுக்க அப்போஸ் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
ஸோ அடுத்த வேர்டு ரிசம்ஷன். ரிசம்ஷன் அப்படின்றது ரீஸ்டார்ட். ஒரு விஷயத்த நம்ம வந்து திருப்பி ஆரம்பிக்கிறது. மறு தொடக்கம் தமிழ்ல அழகான வார்த்தை. ஸோ ஆன்டனி வந்து சஸ்பென்ஷன். எக்ஸாம்பிள் பாருங்க. த ரிசம்ஷன் ஆஃப் கிளாஸஸ் ஆஃப்டர் சம்மர் பிரேக் brought எக்ஸைட்மென்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பா இது எல்லாருக்குமே இருந்திருக்கும். நம்ம வந்து ஒரு செக்ஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டாண்டர்ட்ல இருந்து இன்னொரு ஸ்டாண்டர்ட் போறோம். ஸோ 8th இருந்து 9th, 9th இருந்து 10th போகலாம். எனக்கு ரொம்ப பயங்கரமா எக்ஸைட்மெண்டா இருக்கும். நம்ம வந்து பெரிய கிளாஸ் போயிட்டோம்டா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு நாட்கள். சரி, ஓகே. நம்ம வந்து ரொம்ப கதை கிழிக்க வேணாம். ஏன்னா வீடியோ லென்த் அதிகமா போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன அப்படின்னா கிளஸ்டர். ஸோ கிளஸ்டர் அப்படின்றது கொத்து. சரியா? பஞ்ச் அப்படின்றத நம்ம கிளஸ்டர் அப்படின்லாம். எக்ஸாம்பிள் பாருங்க. கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் ட்விங்கிள்டு பிரைட்லி இன் த நைட் ஸ்கை அப்படின்னா. ஸோ கொத்தான நிறைய ஸ்டார்ஸ் வந்து இரவு நேரத்துல வானத்துல பிரைட்டா இருந்தது, ஜொலிச்சுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த வார்த்தை போச்சிங். போச்சிங் அப்படின்றது வேட்டையாடுதல். ஸோ இந்த எடிட்டோரியல் சொல்லியிருந்தேன். ஸோ சினானிம் வந்து ஸ்டீல், ஆன்டனிம் வந்து லீகல், பார்ட்சிபிள் வந்து வேர்ப். போச்சிங் வைல்ட் லைஃப் இஸ் இல்லீகல் அண்ட் ஹார்ம்ஃபுல் டு தி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். ஓகே, போச்சிங் வேட்டையாடுதல் வந்து கண்டிப்பாக அது ஒரு இல்லீகல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ட்ராலர்ஸ். ஸோ இப்போ தான் சொன்னேன் ட்ராலர்ஸ் அப்படின்னா இழுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம இந்த எடிட்டோரியல் ஃபுல்லாகவே இழு அந்த இழுப்பு படகை பற்றி பேசியிருக்கோம். சரியா? The trawlers returned to the port with a plentiful catch of fish. ஓகேவா? ஸோ அந்த ட்ராலர்ஸ் வந்து போட்டுக்கு வந்திருக்கு, நிறைய ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அப்ரஹெண்ட் அப்படின்றது அரெஸ்ட் பண்றது. இதுமே எடிட்டோரில் சொல்லியிருந்தேன். ஸோ தமிழ் மீனிங் வந்து கைது செய்தல், அண்ட் வந்து ஃப்ரீ. எக்ஸாம்பிள் பாருங்க. த சஸ்பெக்ட் வாஸ் அப்ரஹெண்டட் பை தி போலீஸ் ஆஃப்டர் த பீஃப் சேஸ் த்ரோ த நெய்பர்ஹுட். ஓகேவா? ஸோ அந்த சஸ்பெக்டை ரொம்ப ஒரு பயங்கரமான சேஸுக்கு அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பார்ட்ஸ் வந்து வேர்ப்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அக்ரவேட்டட். ஸோ அக்ரவேட்டட் அப்படின்றது ஆனால் ஒருத்தவங்களை கோவப்படுத்துறது தான் அக்ரவேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் வந்து வேர்ப்ல இதை யூஸ் பண்ணலாம். ஆன்டனிம் வந்து காம், தமிழ் மீனிங் வந்து சினமூட்டுதல். ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரேஸ் பார்ப்போம். டைம் டு டைம் அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ். என்ன ஃப்ரேஸ் அப்படின்னா அக்கேஷனலி பட் நாட் ரெகுலர்லி. ஸோ எப்பயாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம்? டைம் டு டைம். ஓகேவா? நம்ம வீட்டுக்கு யாராச்சும் எப்பயாச்சும் வருவாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு எந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம்? டைம் டு டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இடியம் பார்க்கலாம். ஓவர் த ஹில் அப்படின்னா நோ லாங்கர் ஏபிள் டு டூ சம்திங் வெல் பிகாஸ் ஆஃப் த ஏஜ். நம்மளுக்கு வயசாகி போச்சு, அதனால நம்மளால ஒரு விஷயம் செய்ய முடியல அப்படின்னு நம்ம சொல்றது தான். பட் வயசானா நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு கிடையாது. நம்ம கத்துக்கலாம். எந்த விஷயமா நம்ம கத்துக்கிட்டு கண்டிப்பா பண்ணலாம். சரியா? சரி, ஓகே. நம்ம இந்த எடிட்டோரியல் கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. தென் வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஸோ எப்படி இருந்தது செக்ஷன், எப்படி இருந்தது, நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ற விஷயத்தையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. லைக் வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப், இதுலயும் எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ போயிட்டு கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவோட அதாவது இன்னைய நாளோட வெக்காஸ் பிடிஎஃப் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம டவுன்லோட் பண்ணி படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வில் see in the next video. Thank you all. Bye bye.